இந்த காலை பொழுதுல ராஜாச்சி ராஜாவே, எங்கள் ஆராதனை இருக்கிறங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் ஆராதனை உமக்கு ஒருவருக்கே என்று சொல்லுவோமா? எஸ், let us worship the living God. ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போமாக. ஆராதனை உமக்கே, ஆராதனை. Yes Lord, thank you Holy Spirit. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா. ஆண்டவரே ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா, ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா, ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா. இயேசுவே ரொம்ப நல்லவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வல்லவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதுல உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி ராஜா. கிருபை நிறைந்த தேவனே, உம்முடைய அன்புக்கு மகிமைக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திவ்யமான ஆராதனைக்குள் எங்களை யாவரும் அழைப்பை கொடுத்து அமர செய்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னை சுகப்படுத்துகிற தேவன், என்னை பலப்படுத்துகிற தேவன், இந்த காலை பொழுதுல ஓ எஸ், உம்முடைய தொடுதலுக்காக, உம்முடைய அற்புதமான தொடுதலுக்காக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். நீ நல்லவர், நீ ஒருவர் மாற்றுவே நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். உம்மை போல் ஒருவர் இல்லவே இல்லை அப்பா. என்னை நடத்துகிற தேவனே நன்றி. Thank you Lord, thank you Father. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி நன்றி நன்றி. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாமல் நம்ம யாவரும் பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இந்த காலை பொழுதலை அவரை துதிக்க துதிக்க அவருடைய மகிமை இறங்கி வருகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஓ நன்றி செலுத்துகிறேன். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லு. அவர் நன்மை செய்கிறவர், உன்னை காக்குகிற தேவன், உன்னை உயர்த்துகிற தேவன், உன்னை பலப்படுத்துகிற ஒரு தேவனுக்கு காலை பொழுதுல இயேசுவின் நாமத்தில் நன்றியோட. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு
ஒரு நாளும் மறவாதே. நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் மோசைக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் மோசைக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்கள் காண செய்தார். அதிசய ஜனங்கள் காண செய்தார். ஜனங்கள் காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்றி அப்பா. கர்த்தர் செய்த உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. முழு உள்ளத்தோடே முழு பலனோடே. நன்றி அப்பா. சுவி நாமத்தில் உங்களை யாவரையும் மறுபடியுமாக இந்த காலை பொழுது வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதுல பிரியமானவர்களே, கர்த்தர் மகா உன்னதமாய் இருக்கிறவர். கர்த்தர் பரிசுத்தம் உடையவர். கர்த்தர் ஒருவரே வழிகாட்டியாய் இருக்கிறவர் என்று சொல்லி இந்த காலை பொழுதுல அந்த இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு முன்பதாய் நான் அறிக்கை செய்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த காலை பொழுதுல நமக்கு ஆண்டவர் பல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிற காரியமோ, அவர் நடத்துகிற காரியமோ, அவர் நமக்கு வைத்த காரியமும் பரிசுத்தம் உடையவதாகவே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அவரை போல கற்றுக் கொடுப்பது யாருமே இல்லை. அவரை போல வழிநடத்துவதற்கும் யாருமே இல்லை. அவரே தேவன், அவரே கர்த்தர், அவரே வழிகாட்டி, அவரே சத்தியம், அவரே ஜீவனமாய் இருக்கிறார். இந்த காலை பொழுதுல உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்பிக்கைக்குரிய காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே,
நம்ம மத்தியில் இந்த நம்பிக்கை சொல்லும் போது, இந்த விசுவாசம் சொல்லும் போது பல காரியத்தை நாம் பார்க்கிறோம், பல காரியத்தை நாம் பேசுகிறோம், பல காரியத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படும் போது விசுவாசம் உடையவனாக காணப்படுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் நம்பியிருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது. ஆகையினால் என் கஷ்டங்கள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய சந்தோஷம் யாவற்றும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு உறவை எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கார். அவைகளில் நான் விசுவாசமாக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்குது. இந்த காலை பொழுதுல கூட நம்மை ஆண்டவர் நடத்துகிற காரியத்தை கொஞ்சம் பார்க்க போகிறோம். திருச்சபையில் இருக்கிற அபாயமான காரியங்கள், the danger in the church. நீங்கள் அநேகர் சொல்லுவாங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, சபைக்குள்ளே வந்தால் தானே பாதுகாப்பு இருக்குது, எப்படி சபைக்குள்ளே அபாயமான காரியங்கள் இருக்குது பிரியமானவர்களே. வேதம் மிக தெளிவாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நம்ம ஒன்னித்து கவனித்துமானால் இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை போய் பேசாது பிரியமானவர்களே. அநேகர் தன்னை சுமந்து பேசுவதற்காக தேவ வார்த்தையை எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. எனக்கு சாதகமாக என்னை தூக்கி சுமக்கிறதுக்காக தேவ வார்த்தையை பிரசங்கிக்க கூடாது. இந்த தேவ வார்த்தையில் இருக்கிற பிரசங்கத்தின் வார்த்தையின்படி நம் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எல்லா வசனமும் எனக்காக எழுதப்பட்டிருக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த வசனம் எனக்காகவே ஆண்டவர் எழுதியிருக்கிறார், இந்த வார்த்தை எனக்காகவே ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அப்புறம் அவங்க உட்காந்துட்டு மண்டை ஆட்டிகிட்டு இருப்பாங்க. எனக்கும் தெரியாது அது ஏன் மண்டை ஆட்டிட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, இங்கே எழுதப்பட்ட ஒவ்வொரு வாக்கியங்களும் நம் யாவருக்கும் எழுதப்பட்ட வாக்கியங்கள். அல்லேலூயா. இதை கூட்டவும் முடியாது, இது குறைக்கவும் முடியாது. அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை உண்மை உடையது, நிச்சயமாய் இருக்கிற ஒரு காரியம். ஆகையினால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உங்களை விசுவாசம் உடையவனாக அழைக்கிறேன் என்று சொல்லப்படுகிறார். சபையில் அப்படியாக தான் தேவன் பார்த்து நம்மளுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். சபையோரே, எல்லாம் நடக்கும், எல்லாம் வரும், எல்லாம் போகும், ஆனால் நீயோ விசுவாசம் உடையவனாக நிலைத்து நிற்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் இருப்பார்கள், இல்லாமல் போவார்கள், வருவார்கள், போய் விடுவார்கள். நம்ம இடத்தில் காரியங்கள் இருக்கும், இல்லாமல் போகும். ஆனால் நிரந்தரமாக இருக்கிறது ஆண்டவர். அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம் நம்மோட கூட இறுதி வரைக்கும் நம்மளை நடத்தும் பிரியமானவரே. இப்படியாக வெளிப்பட புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. Revelation chapter 2 verse 10. நீ பட போகிற பாடுகளை குறித்து இவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த கடைசி நேரத்தில் கூட வரைக்கும் நீ உண்மையாக இருக்குமானால் உனக்கு நான் அந்த ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் பிரியமானவர்களே. ஒரு ஆளுகையை ஆண்டவர், அதிகாரத்தை நம் கரங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் யாருக்கும் ஒத்தாசையாக போய்கொண்டோ, யாரையும் தாஜா பண்ணியோ, யாரையும் கேட்டு நடக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் பரிசுத்தத்தின் தேவன், பரிசுத்த வழியிலே நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகையினால் அந்த பரிசுத்த தேவன் சொல்லுகிறார், நீ மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் உன் கூட தான்பா இருக்கிறேன்னு சொன்ன அதே தேவன் திரும்பி சொல்றாரு, என்ன நடந்தாலும், மரணமே உனக்கு நேரிட்டாலும் அவைகளுக்கு முன்பதாக நீ உண்மைத்துவத்தோடு இருக்குமானால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னோட கிரீடத்தை நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன், அது நிச்சயம் உனக்கு உண்டியாக காணப்படும். அல்லேலூயா. இந்த கிரீடத்தை காணுவதற்கு பல காரியங்களை நாம் செய்து வருகிறோம்.
நாம் நினைக்கிறோம் நாம் சத்தியத்துக்குள்ளாக இருக்கிறோம், நாம் நிச்சயத்துக்குள்ளாக இருக்கிறோம், நான் பைபிளை வாசிக்கிறேன், நான் சபையில் உட்கார்ந்துருக்கிறேன், ஆகையினால் நான் கரெக்டாக இருக்கிறேனே. அல்லேலூயா. இப்படிதான் மனிதனுடைய எண்ணம். பிரியமானவர்களே, வெளியே இருக்கிறவங்களுக்கும் உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? வெளியே இருக்கிறவனுக்கு பரலோகம் நிச்சயம் அல்ல, உள்ளுக்கு இருக்கிறவர்களுக்கு பரலோகம் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. இப்படியாக மனிதர்கள் சிந்தனைக்குள்ளாய் வைத்திருக்கிறார்கள். உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்து சொந்த ஆண்டவராக சொந்த இரட்சகராக மரித்து உயிர்த்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி அவர் இன்றையும் சதா காலமும் இருக்கிறார், அவர் திரும்பவும் வருவார் என்று தன் வாயிலே உச்சரித்து அறிக்கை செய்கிறானோ அவனுக்கோ பரலோக வாசல் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் இந்த வெளிப்பட புத்தகத்தில் நாம் வாசிக்க பார்க்குமானால் 3 ஆளுகை இருக்குது. பிரியமானவர்களே, முதல் உங்களிடத்தில் நான் சொன்னேன், திருச்சபையில் அபாயங்களாக காரியங்கள் இருக்குது. அது என்ன செய்யுமா? ஜனங்களை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துறது போலவே இருக்கும், ஆனால் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்துறது என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிறேன், நான் பாடுறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், கிறிஸ்துமஸ் ஆசிரியர் சமைச்சு போடுறேன், ஆகையினால் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று. 3 காரியங்கள், அபாயங்கள், ஆளுகை, ஆவியின் காரியங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இப்படியாப்பட்ட காரியம் திருச்சபையில் இருக்கிறது. இதை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை நீங்க செய்து கொண்டே இருக்கிறீங்க, நான் அதை வெறுக்கிறேன் சொல்றாரு. ஆகையால் ஆண்டவர் போதனையை கொடுத்து கிறிஸ்துவின் மூலமாக பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிற போதனையும் ஆளுகையும் ஆவியின் வரங்களையும் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆன போதிலும் இன்னமும் அபாயங்கள் திருச்சபையில் காணப்படுகிற காரணங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. வேதத்தில் புரட்டி நம்ம பார்க்குமானா ஆண்டவர் யாவரையும் எப்படி அழைக்கிறார்னா விசுவாசக்குரியவர்களாக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நம்பி என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். நம்பி போகிறது விசுவாசத்தோடு. என் நம்பிக்கை எங்கே தரமா இருக்குது? என் ஆண்டவர் இடத்துல இருக்குது. என் ஆண்டவர் எப்படி தரமா கூப்பிடுறாரு? நம்பி வா, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்க முடியாத நிச்சயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், உலகம் செய்ய முடியாத காரியங்களை நான் உனக்கு செய்கிறேன். என்னை நம்பி வா. எல்லாரையும் நம்பினேன், உலகத்தை நம்பினேன், இன்னைக்கு என்ன நம்பி வா. அப்போ ஒரு அழைப்பு ஆண்டவர் ஒவ்வொருத்துக்கும் எப்படி திரும்ப கொடுக்கிறாரு? நம்பிக்கை காணப்படுகிற காரியத்துக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிச்சயத்துக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம என்ன எதிர்கொள்கிறோம்னா, பிசாசானவன் நம்மளை எப்போதுமே எங்கே திரும்ப கொண்டு போய் நிறுத்துவான்? எல்லாத்துக்கும் ஒத்து போகிற ஒரு குணாதிசயங்களுக்குள்ளாக போய் ஒத்து போய் நீக்க வைப்பான். இன்னைக்கு திருச்சபையில் அப்படித்தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒத்து போய் விடுவார்கள். என்ன செய்யறது? தேவன் இரக்கமானவர், என்ன செய்வது? தேவன் அன்புக்குரியவர், என்ன செய்வது? தேவன் இப்படியாய் நம்மளை இருக்க சொன்னார். பிரியமானவர்களே, தேவன் நம்மளை அன்பாய் இருக்க சொன்னதுக்கு பாவம் செய்வதுக்கல்ல. தேவன் நமக்கு அவருடைய கிருபையை கொடுத்தது நம்மை பாவத்தை தொடர்ந்து செய்வதுக்கல்ல. தேவன் நம்மேல் அன்பாய் இருக்கிற காரணம் அவரோட அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நிலை நிற்கிறதுக்காக அழைப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கிருபை கொடுத்துற காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் நீ செய்த பாவத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட முடியலையே என்று கதறிக்கொண்டிருந்தாயே, ஆகையினால் என் கிருபையினாலே என் இரக்கத்தினாலே உன்னை நான் விடுதலை செய்து பரிசுத்த வாழ்வுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த நிச்சயம் கிறிஸ்து ஆண்டவருக்குள்ளாக மாற்றுமே இருக்குது. பிரியமானவர்களே, ஆன போதிலும் திருச்சபையில் 3 அபாயங்கள் காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இது அநேகருக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியல. நிச்சயமாக அநேகர் இதை அறிந்திருந்தும்
பரவாயில்ல இப்படியே இருப்போம் அப்படியும் சொல்றவங்க இருக்காங்க. சில பேர் அபாயமா சபையிலையா, எப்படி இரத்தத்தினால மீட்கப்பட்ட திருச்சபை அல்லவா, கிறிஸ்து இயேசு சம்பாரிச்ச சபை அல்லவா, எப்படி அந்த சபையில் அபாயங்கள் இருக்கும் என்ற கேள்விகள். நம் கேள்வி கேட்குறோம், சரியான இடத்துல கேள்வியை நம்ம எழுப்புகிறது இல்லை. நம்ம எங்கே திரும்ப கேள்வி எழுப்புகிறோம்? நமக்கு எதெல்லாம் சாதகமாக இல்லையோ கேள்வியை எழுப்புவோம். அல்லேலூயா. சத்தியத்துக்குள்ளே என்னை ஒப்புவிப்பதுக்கு கேள்வியை நம்ம எழுப்புவதே இல்லை. பிரியமானவர்களே, 3 காரியம் இந்த ரெவலேஷன் புத்தகத்தில் திருச்சபைகளுக்கு எழுதப்பட்டிருக்குது. 7 திருச்சபையில் இந்த சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம். முதலாவது பாலாம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஒரு நபர். அல்லேலூயா. 2வது நிக்கோலைத்தான் என்று சொல்லப்படுகிறவர். 3வது எசபேல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷி. பிரியமானவர்களே, இந்த மூவரும் என்ன செய்கிறதுனா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறது போல இருந்து விசுவாசிகளை சத்தியத்தை விட்டு விலக வைக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த ஆளுகை என்ன செய்யுமா, என்னை சத்தியத்துக்குள்ள தான் நடத்துது அப்படின்னு நம்பி இதில் போய் மாட்டிக்கொள்கிறார்கள். 3 அபாயங்கள் சொன்ன காரியம் இதுதான். பாலாம், நிக்கோலித்தான் என்று சொல்லப்படுகிறவர், ஏசபேல். அல்லேலூயா. இந்த 3 ஆவிகளும் இந்த 3 ஆளுகையும் என்ன செய்யுதுன்னா, நம்பி இருக்கிற விசுவாசிகளை சத்தியத்தை விட்டு வெகு தூரம் கூட்டி செல்லுகிறது. இதை ஆண்டவர் அருவருக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் போதனையை கொடுக்கிறார், அந்த போதனையை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் இவர்களோட போதனையை கேட்பதற்கு அநேகர் இருக்கிறார்கள். முதலாவது பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் நமக்கு முன்பதாக இருக்கிற ஒரு ஆசாரியராக இருந்து நம் யாவரையும் பரிசுத்தத்துக்குள் அழைப்பை கொடுக்கிறார். பரிசுத்தமாய் இருந்து வாங்கன்னு சொல்லுகிறார். வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. வேதம் கூறுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால நீங்களும் என்னிடத்தில் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவது இந்த பாலாம் என்று சொல்லுகிற ஆளுகையை பார்ப்போம். யார் இந்த பாலாம்? அல்லேலூயா. இவர் ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். அல்லேலூயா. இவர் தீர்க்கதரிசி. இவரை குறித்து ஆளுகை காரியங்கள் எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, என்னாகமம் புத்தகத்தில் 22வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் இவரை குறித்து நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆகினால் உங்களுக்கு மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த பாலாம் யார் என்று சொன்னால், இவன் ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறான். இந்த தீர்க்கதரிசி என்று சொல்லப்படும் போது நிச்சயமாய் தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய குரலாகவும் காணப்படுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்க்கதரிசி என்று சொல்லப்படும் போது தேவனுடைய குரலாகவும் தேவனுடைய வாயாகவும் காணப்படுகிறான். ஆகையினால் இவன் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டு இருந்தாலும் இவனுக்குள் ஒரு குறை ஒன்று இருக்கிறது. என்ன மாதிரி குறைனா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்தியும் எனக்கு வேணும்னு சொல்லுகிற இச்சையின் ஆசை இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாமே எனக்கு தான் வேணும், எல்லாமே எனக்கு தான் வேணும், எந்த நன்மையும் எனக்கு தான் வேணும். ஏதாவது அதை நான் அடைய வேண்டும் என்றால் அது எதை குறித்து எப்படி வேணாலும் நான் அதை அடைவேன் என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறான். நல்லா கவனம் செலுத்துங்க. தேவனுடைய குரலாக இருக்கிறான், தேவனுடைய நாவாய் இருக்கிறான். ஆனால் அவனுடைய இருதயத்துக்குள் எப்படி இருக்கிறான் தெரியுமா? அசிங்கமாகவும் அசுத்தம் உடையவனாகவும் காணப்படுகிறான். இச்சை அடைந்தவனாக இருக்கிறான். யாராவது ஒருவர் நான் அடைய வேண்டும் என்றால் அவனை கொலை செய்வதற்கும் நான் தயங்கவில்லை. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? இந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களை தீமைக்குள் நடத்துவதற்கு அவனால் முடியல. அவனுக்கு பயம் ஒன்று இருக்கும் நிச்சயம். ஏன்னா இஸ்ரவேல் தேவன் யார் என்று அவன் நன்றாக அறிந்திருக்கிறான். ஆகினால் இவர்களை எப்படி தீமைக்குள் நடத்துவது என்று திட்டம் போடுகிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். அந்த நேரத்தில் தான் அங்கே ராஜா ஒருத்தர், பாலாக் ராஜா என்று சொல்லப்படுகிறவரை இவன் என்ன செய்கிறான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபித்து போடுவதற்கு ஆலோசனை கொடுக்கிறான். நான் செய்ய முடியல ராஜா, நீர் செய்யும். அல்லேலூயா.
நான் செய்ய முடியாது. அப்படி நான் உபத்திரத்தை கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நான் யாரு, நான் ஒரு தீர்க்கதரிசியா அவர் என்னை அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நீர் செய்ய முடியும் என்று சொல்லி அந்த பாலாம் என்ன செய்யறான், பாலாக்கு ராஜாவை ஆலோசனை கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இச்சையின் ஆவிக்குள்ளாகவும் விபச்சாரத்துக்குள்ளாகவும் பாவத்துக்கு தள்ளும்படியாக நடத்த ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. இது ஒரு ஆவி, இது ஒரு ஆளுகை. எனக்கு திருச்சபையில் இப்படியாக அபாயம் இருக்குன்னு சொன்னல, இது ஒன்று. பார்க்க பரிசுத்தமாக இருப்பார்கள், பரிசுத்த வார்த்தையை பேசுவார்கள், பரிசுத்தமாய் ஜெபிக்கிறவர்களைப் போல இருப்பார்கள், எல்லாமே பார்க்க பரிசுத்தமாக இருக்கும். என குரலை கேட்கிறவர்கள் அல்லவா, தேவ பிரசனத்தை புரிந்திருக்கிறவங்க அல்லவா. ஆனா உள்ளுக்கு இருக்கிற அந்த அசுத்தம், உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆவி என்ன செய்யுமா, பிரிவினையும் பகைகளையும் உண்டாக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்யறோம், நம்ம ஒருத்தவங்களை கெடுக்க முடியல, நம்ம வேற மூலமா அவனை கெடுப்போம். அல்லேலூயா. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அபாயங்கள் வந்து விட்டுது அப்படி சொன்னா, ஒரு நண்பருக்கோ ஒரு சொந்தத்துக்கோ ஒரு ஏதாவதோ படு, சந்தோஷப்படுகிறவன், நீ அழிந்து போய்விட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஆனா உனக்கு முன்பதாய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்வாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றால, ஜாக்கிரதையாரு, வெள்ளை தோலை போற்றிக்கொண்டு ஓநாய்கள் மத்தியில் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படியாக நிறைய அபாயங்கள் இன்றைக்கும் திருச்சபையில் நடந்து கொண்டே இருக்கிறது. இது மாற வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்றார், இதை நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா திருச்சபை யாருடையதையா, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட சபை. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த பாலாமின் ஆவியும் ஆளுகையும் இருக்குமானால் அது மிகுந்த அபாயமான ஒரு காரியம். The most dangerous things, if this kind of influence of Balaam terms where we can find in the church, very, very dangerous. Hallelujah. Hallelujah. He know who is God. He can hear what God say. He would be the mouth for God, but in his heart, hallelujah, அவனோட உள்ளத்துக்குள், in his heart, that is corrupted. இச்சையின் காரியத்தில் ஒழுங்கின்மையை இழந்தவனாக காணப்படுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதிரி ஆவியும் ஆளுகையும் திருச்சபையில் இருக்குமானால் அது சபையின் நிம்மதியும் வளர்ச்சியும் கெடுக்கிறதாக இருக்குது. ஆகையினால் அது மிகுந்த அபாயமாக காணப்படுது. வெரி வெரி டேஞ்சரஸ் இன்ஃப்ளூவன்ஸ் இன் த சர்ச். ஆண்டவர் சொல்கிறார், நான் இதை வெறுக்கிறேன், எனக்கு இதில் பிரியமில்லை என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா இவன் என்ன செஞ்சிட்டானா, என்னால் உன்னை கெடுத்து போட முடியல, அதனால் யாருக்கிட்ட பலன் இருக்குதோ அவனை நாடி உன்னை நான் கெடுத்து போடுவேன். அல்லேலூயா. உனக்கு எதிராய் இவரை வைத்து உன்னை நான் கெடுத்து போடுவேன் என்ற எண்ணம் அவனுக்குள் இருக்கிறது. பிரியமானவர்களே, சபையில் இப்படியாப்பட்ட எண்ணம் ஆவி இருக்குமானால், எண்ணம் உடைய மனுஷன் இருக்குமானால், நான் சொல்கிறேன், சபை வளர்ச்சியை கெடுத்து போடுவதற்கு அவன் ஒரு காரணமாக இருப்பான். நீங்கள் எப்பொழுதுமே ஆவிக்குரியவன் என்று சொல்லப்படுகிற எந்த மனுஷனையும் நீங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுத்து தேவனிடத்தில் ஆவியை பகுத்தறிகிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு சேர்ந்து இருக்க வேண்டும். பார்க்கறதெல்லாம் நம்பக்கூடாது. பாலும் வெல்ல வேஷமும் வெல்ல. அல்லேலூயா. குடிச்சாதான் தெரியும் வாயில் நுர வருதா இல்லை வாழ்க்கையில் நுர வருதா என்று. வித்தியாசங்கள் இருக்குது பிரியமானவர்களே. வர்ணத்தை பார்த்து இது வெள்ளையாக இருக்குது, இது தூய்மையாக இருக்குது என்று நீங்கள் என்றைக்குமே ஒரு குத்து மதிப்பை போட்டுறாதீங்க. அல்லேலூயா. பாலாமின் ஆவி திருச்சபையில் இருக்குமானால் அது மிகுந்த ஆபத்தாய் இருக்கிறது. இன்றைக்கு எல்லா இடத்துலையும் இந்த ஆவி இருக்குது. எல்லா உதவியும் செய்வார்கள், எல்லா ஆராதனையும் இருப்பார்கள், உபவாசம் பண்ண சொன்னால் உபவாசம் பண்ணுவாங்க, எல்லா கருத்தையும் பேசுவாங்க, வசனம் பேசுவாங்க, வேதத்தை எடுத்து குறித்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க.
ஆனால் இருதயமோ கலங்கப்பட்ட ஒரு இருதயம், இச்சை அடங்கி இருக்கிற ஒரு இருதயம், பாவம் நிறைந்திருக்கிற ஒரு இருதயம், சிந்தையோ பாவத்தை தூண்டுகிற ஒரு சிந்தை. எல்லா நேரத்திலையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? கைவிடப்பட்டவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு சபையார் நம் எச்சரிக்கை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இப்படியாப்பட்ட ஆவி இருக்குது. சில நேரத்தில் காண முடியாது, பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியாது, உணர முடியாது. நம்மளுடைய நம்பிக்கை எங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிறார் தெரியுமா? பரிசுத்தத்துக்குள் நடத்துகிறார். அல்லேலூயா. பரிசுத்தத்துக்குள் அழைப்பு கொடுக்கிறார். நீ இங்க வா, நீ எந்த ஆவியை நம்பாத, எந்த ஆள்கையை நம்பி நீ போய் நிற்காத. அல்லேலூயா. ஆண்டவர் மிக தெளிவாக காரியங்களை நம்மளுக்கு போதித்து நம்மளை நடத்துகிறார். இரண்டாவது அபாயம் திருச்சபையில் இருக்கிறது என்ன என்றால், இந்த நிக்கோதிலேன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இந்த நிக்கோதிலேன்? இவர் யார் என்று சொல்லப்படும்போது நாம் பார்க்கும்போது, நாம் இவரை வெளிப்பாடு விசேஷம் 2:6-15 இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இவர் யார் என்றால், இவருடைய ஆளுகை எப்படி இருக்குமா? ஆதியின் திருச்சபையை கட்டப்பட்டு இருக்கும்போது இவர் என்ன செய்திருக்கிறார்? அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாவற்றுக்கும் தேவன் கிருபையாக இருக்கிறார், ஆகையினால் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் என்ற காரியத்தை, போதனையை இவர் தொடங்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. பரவாயில்ல, எல்லாமே ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு போய் சொல்லுவாங்களா, எல்லா கடவுளும் ஒன்று தான். என்னது? எல்லா கடவுளும் ஒன்று தான் என்று சொல்லப்படுவார்கள் நிக்கோதிலேன்ஸில் சேர்ந்தவர்கள். சபையில் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. இந்த ஆளுகை இன்னமும் இருக்குது. சில பேர் வைராக்கியமா, இல்லைங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் அதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாற்றுமே என்று நாங்கள் உறுதியோடு சொல்லுகிறோம். அல்லேலூயா. இப்பூமியில் எந்த பரிசுத்த இரத்தமும் சிந்தப்பட்டு மனிதனை கழுவி சுத்திகரித்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்கு வழி இல்லையா? இருக்கிறது ஒரே ஒரு வழி, இயேசு ஆண்டவர். அல்லேலூயா. மனிதனோட இரத்தமோ எங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது. மிருகங்களோட இரத்தமோ எங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது. என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு பரிசுத்த இரத்தம் எனக்கு தேவை. அந்த பரிசுத்த இரத்தமோ இயேசு கிறிஸ்து என்று நான் அறிக்கை செய்கிறேன். வைராக்கியம் இருக்க வேண்டும். நிக்கோதிலேனை போல, அப்படியா, பரவாயில்ல, கர்த்தர் மன்னிப்பார், எல்லா தேவமும் ஒன்றுதான். தேவன் கிருபையாய் இருக்கிறார். பாவம் செய்துட்டீங்களா, பரவாயில்ல, அவர் கிருபையாய் உங்களை மன்னிப்பார். பாவத்தில் விழுந்துட்டீங்களா, பரவாயில்ல, அவர் உங்களை மன்னிப்பார். இப்படி சொல்லி 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 பரலோக ராஜ்யத்தை இழந்து போய் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். இன்னைக்கு திருச்சபையில் அது நிறையா இருக்குது. பரவாயில்லங்க, பாவம் செஞ்சிட்டீங்க, பரவாயில்லங்க ஐயா, ஒரு தடவை பாவம் செய்தா பரவாயில்ல என்று உன்னிடத்தில் சொல்லலாம். ஆனால் தேவ வார்த்தை உன்னிடத்தில் போதித்து கொடுத்து கற்றுக் கொடுத்து தெளிவுபடுத்தின பிறகு திரும்ப அதே பாவத்தை செய்தனா அதுக்கு பேர் பரவாயில்ல இல்லைங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. நீ அதுலேருந்து தப்ப முடியாது. இந்த நிக்கோதிலேனோட ஒரு போதனை எப்படியாக இருக்குதுன்னா, இவர் என்ன செய்வார்னா, எல்லா நேரத்திலும் கம்ப்ரமைஸ். நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன், இப்படியாக காணப்படுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் அவருடைய ஆளுகை எப்படி இருக்குன்னா, நீங்கள் யாவரும் சாதாரணமாக எப்போதும் போல நீங்கள் இருங்க, பயப்படாதீங்க, என்ன வேணாலும் செய்யலாம், பரவாயில்ல, அவர் கிருபையினால நம்மளை மன்னிச்சிருவார். யார் தப்பு செய்யல? இன்னைக்கு பேசுவாங்களே திருச்சபையில் அபாயம் என்று சொல்லப்படும் போது இந்த காரியத்தை நிறைய பேசுவாங்க. யாருங்க தவறு செய்யல அப்படின்னு ஒரு வார்த்தை எடுப்பாங்க. உடனே எல்லாரும் தலையாட்டிக்குவாங்க. ஆமா, தவறு செய்யாம இருப்பதுக்கு தான் இயேசுவோட போதனை. முன்ன நீ எப்படி இருந்த, கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால எல்லா நேரத்திலும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம என்ன சொல்ல முடியாது, என்னது பரவாயில்ல என்று பரவாயில்ல. அல்லேலூயா. இரண்டாவது, இந்த நிக்கோதிலேன்ஸ் என்ன செய்தாரு, இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளா இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்தி அவர்கள் இந்த விக்கிர ஆராதனைக்கு நீங்கள் செயல்படுத்தலாம், பரவாயில்ல. அல்லேலூயா.
விக்கிர ஆராதனைகளுக்கு படைக்கப்பட்ட ஆகாரத்தை சாப்பிடலாம், பரவாயில்ல, போகலாம், பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் எல்லாம் புரிஞ்சுக்குவார். பார்த்துருக்கீங்களா, திருச்சபையில் விசுவாசி என்ற பெயரில் சில பேர் என்னமோ சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை நன்றாய் புரிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை புரிஞ்சுக்க, அவருக்கெல்லாம் தெரியுங்க நான் என்ன கஷ்டப்படுறேன்னு தெரியும், நான் ஏன் போமம் பார்க்க போனேன் எனக்கு தெரியும். இருக்கு இந்த மாதிரி சொல்கிற கூட்டம் இருக்குது. நான் ஏன் அந்த சாமியாரை பார்க்க போனேன்னு கடவுள் ஆண்டவருக்கு தெரியுங்க, ஆண்டவருக்கு தெரியும். இதான் நிக்கோத்திலேன்னு சொல்ல ஆளுகையின் ஆவி சபையில். என்ன செய்யுது, நான் போனேன், எல்லாரும் என்னை கம்பல் பண்ணாங்க. இந்த இறுதி சடங்குல இந்த காரியத்தில் என்னை செய்ய சொன்னாங்க. நான் என்ன செய்வதுன்னு தெரியல. நானும் அவர்களோட ஒத்தாசை சேர்ந்து கை கோத்து நானும் அந்த விக்கிர ஆராதனையை செய்தேன். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னதை நீ கீழ்ப்படியும் போதுதான் உன்னோட கிரீடம் உனக்கு வந்து சேரும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அதனால தான் நான் செஞ்சேன். இல்லைங்க, இன்னைக்கு சபையில் இருக்கிற அபாயமான காரியங்கள் இப்படி தான். யார் என்ன சொல்லிடுவாங்களோன்னு என்ற பயத்தில் தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டும் தவிர இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் என்ற பயம் இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. நம்மளுடைய குறைகள் நம்ம இடத்துல தாங்க இருக்குது. இந்த நிக்கோத்திலேயனோட ஆளுகை எப்படி இருக்குமா, எல்லாருடைய விசுவாசத்தையும் கட்டுமானத்துக்குள்ளாக வைத்து அவர்களை என்ன செய்வான், விக்கிர ஆராதனைக்கு போய் செய்யுங்க பரவாயில்லன்னு சொல்றான். இன்னைக்கு நம்மளும் சொன்னாக்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, பரவாயில்லங்க அங்கே போனால் அவர் இது முடியாது அது முடியாது இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் ரொம்ப ஸ்ட்ரிக்கு போகிறாரு. ஐயா, உன் வாழ்க்கையில் நான் ஸ்ட்ரிக்க போட்டு நான் என்னத்தையா காண போகிறேன்? அல்லேலூயா. உன்னை இது செய்யாத அது செய்யாதன்னு சொல்லி நான் என்னத்தை காண போகிறேன்? வசனம் சொல்லுகிறது செய்யாத அப்படி சொன்னா செய்யாத. எவன் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அவன் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது. இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட காரியத்தை எவன் ஒருவன் கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அவன் பாக்கியவான். நமக்கு சொல்லப்பட்ட காரியங்கள், நமக்கு அருளப்பட்ட காரியங்கள் கிறிஸ்து ஆண்டவர் மூலமாய் போதனையாகவும் வழிநடத்தலாகவும் ஆவியில நிரம்புவதாகவும் காரியத்தை நமக்கு முன்பதாய் பிரதான ஆசாரியராய் இருந்து நடத்தினார். அவர் சொல்லுகிறது வேறாக இருக்குது. ஐயா, இந்த நிக்கோத்திலேயனோட காரியத்தை திருச்சபை எப்படி பார்க்குதுன்னா, பரவாயில்ல பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நெவர் மைண்ட், இட்ஸ் நெவர் டூ லேட். இன்னும் தாமதமா, இன்னும் இல்லை, இன்னும் லேட்டாகல, இன்னும் டைம் இருக்குது. எவ்வளோ நாளைக்கையா இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த டைம் ஒரு நாளைக்கு உன் வாழ்க்கையை விட்டு போய் விட்டுச்சுன்னா நீ திரும்ப முடியாது. இந்த மாதிரி ஆவி சபையில் இருக்குமானால் இது இரண்டாவது அபாயமான ஒரு காரியங்கள், ஒரு பயங்கரமான காரியங்கள். தப்பு செய்யறது கூட தப்பு செய்கிறேன் என்று தெரியாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும், பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள்ள தான் இருக்கிறேன், நான் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் எல்லா விற்கிற காரியத்துக்கும் நான் போய் செய்வேன். அவருக்கு தெரியும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் அவருக்கு தெரியும் பாஸ்டர், அவருக்கு என்ன, நான் ஏன் இப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும் பாஸ்டர். அவருக்கு நீ ஏன் இப்படி இருக்கிறன்னு தெரியும், உண்மைதான். உனக்கு அவர் எப்படி இருக்க வேணும்னு சொன்னான்னு தெரியுமா தெரியாதா? நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அடுத்தவங்க என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும், நான் மற்றவங்களை புரிந்து கொள்ள மாட்டேன். இன்னைக்கு சபை அப்படித்தான் இருக்குது. கர்த்தர் என்னை புரிந்து கொள்ள போதும்பா, நான் கர்த்தரை புரிந்து கொள்ளணும் அவசியம் இல்லை. அவருக்கு தெரியும் நான் சும்மா சும்மா விழுந்துருவேனே. என்னதே சும்மா சும்மா விழுந்துருவேன். அது ஒரு டைலாக். நீதிமான் விழுந்தாலும் 1000 தடவை கர்த்தர் அவர் திருப்பியும் தூக்குவார். அவங்களுக்கு நம்பிக்கை. அவன் நீதிமான். நீ நீதிமானா இருக்கிறியா? அந்த வார்த்தைக்கு நீ பாத்திரனா இருக்கிறியா? நீதிமான்னா யார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளாக தன்னை அர்ப்பணிக்கிறவன். நீதிமான் யார் தெரியுமா? யாருக்கும் ஒத்தாசையாக போகாமல் கிறிஸ்து ஆண்டவர் வழிநடத்தலுக்குள்ளாக நிலைத்து நிற்கிறவன். என்ன வேணாலும் சொல்லு, நான் ஆண்டவரை மாற்றம் நம்புவேன். அல்லேலூயா. அவனை தான் ஆண்டவர் தூக்கணும்னு சொன்னார்.
ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைப்பாங்க சொல்லுவாங்களே. இந்த நிக்கோத்திலேயனுடைய ஆவி சபையில் இருந்தால் இது மிகுந்த ஆபத்தாய் கொண்டு வருகிற காலம். அதனால தான் கடைசி காலத்தில் விசுவாசம் உடையவர்களை நான் காண்பேனோ என்று ஆண்டவர் கேட்கிறார். சர்ச்சில் இருக்கிற மாதிரியே இருப்போம், சபைக்கெல்லாம் போவோம், we go to the church, we pray, we sing, everything we will do, but we will always be compromised with the sin. No problem lah, never mind. பாவத்தை அப்படியே சர்வசாதாரணமாய். ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த நிக்கோத்திலேயனோட ஆவி சபையில் எப்படி தெரியுமா கிரியை செய்ய? சிம்பிளா நான் சொல்லணும்னாக்க, அவங்க இடத்துல ஏன் பிரதர் போன வாரம் சபைக்கு வரல டக்குன்னு ஒரு போய் சொல்லிடுவாங்க. அது சின்னதாக இருக்கும், அது தூங்கிட்டாங்க, உண்மை கதை, நான் தூங்கிட்டேன், ஓகேவா. ஆனால் என்ன சொல்லுவாங்க, திடீர்னு எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு பாஸ்டர், அதனால வெளியே போயிட்டேன். உன்னோட பார்வைகள் சிம்பிளாக என்ன பண்ணுறது, கர்த்தருக்கு புரியும், ஆண்டவருக்கு புரியும். நான் பேசுகிற பொய் ஆண்டவருக்கு புரியும். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். பொய்யினாலும் பொய் பாவம் சொன்னாரா பாவம் தான். அதில் பெரிய பொய் சின்ன பொய் எதுவுமே இல்லை. நிக்கோத்திலேயன் சொல்ற ஆவி எப்படி காணப்படுது சபையில்? எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன பாவம் வேணாலும் நீ செய்யலாம், பயப்படாத, கிருபையினால் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இது சபைக்குள்ளது இருக்குது. இதை காணாத வரைக்கும் நீங்கள் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாது. நீங்களும் நானும் அதுக்குள் மூழ்கி இருக்கிறோம். கிறிஸ்து ஆண்டவர் இவைகளேந்து விடுதலையாக்கும்படிக்கு தான் நமக்கு போதனையை கற்றுக் கொடுக்கிறார். என்னுடைய அழைப்பு எப்படியாப்பட்ட அழைப்பு தெரியுமா? பரிசுத்தத்துக்குள் நடப்பதற்கு உள்ள அழைப்பு. அல்லேலூயா. என்னுடைய அழைப்பு பரிசுத்தத்துக்குள் உங்களை நடத்துவதற்கு உங்களை நான் கூப்பிடுறேன். உங்க இஷ்டத்தின்படி என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி நீ பாவத்துக்கு மேல பாவம் செய்து கொள்ளுவதற்கு என் கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படலை. சில பேர் சொல்லுவாங்க, என் பலவீனத்தில் அவருடைய கிருபை பரிபூர்ணமாக இருக்குதாம். உன் பலவீனத்தில் அவருடைய கிருபை பரிபூர்ணமாக இருக்குது. அந்த கிருபை எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா, திரும்பவும் பாவம் செய்யாதபடிக்கு. அந்த பலவீனத்திலேருந்து கர்த்தரை வெளியாக்கி அவர் கிருபையை கொடுத்துருக்கானா, நீ திரும்பவும் அந்த பலவீனத்தில் போய் விழுகாதபடிக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஒரு தடவை விழுந்துட்ட, என் கிருபையினாலே நான் உன்னை மீட்டிருக்கிறேன் ஐயா, திரும்பவும் அந்த இடத்துல போய் விழாத. 1000 பேர் சொல்லலாம் ஐயா, என்ன வேணாலும் பேசலாம், உன் கரத்தில் சத்தியம் அடங்கி இருக்குது அல்லவா, அதை பிடித்து கொண்டு நிலை நில்லு. 10,000 பேர் உன்னை சுற்றி விமர்சனமாய் பேசலாம். இயேசு மன்னிக்கிறவர், இயேசு மனமிறங்க முடியவர், இப்படி அப்படின்னு. சில நேரத்தில் அவங்க பேசுறதை பார்த்தாக்க நாம தவறு செய்கிறோமோ என்று எண்ணம் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் நம்ம வாசித்தோம்ல, மரணம் இரு பரியந்தம் கடைசி வரைக்கும் நீ உண்மையா இருக்குமானால் உன்னோட கிரீடம் உன்னை வந்து சேரும். அதுக்கு உண்மையா இரு. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. அல்லேலூயா. இந்த பூமியில யாருக்கும் ஆண்டவர் என்ன செய்யல, பரவாயில்லன்னு சொல்லல, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன செஞ்சிடறோம், பரவாயில்ல, எல்லாத்துக்கும் பரவாயில்ல, அவர் கிருபையினால என்னை மீட்டுக் கொள்வார். ஐயா, அவருடைய கிருபை நீ பாவம் செய்ய தூண்டுவதற்கு கொடுக்கப்படல, அவருடைய கிருபை இனி பாவம் செய்யாத என்று சொல்வதற்கு. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம மறந்து போய் நம்ம என்ன செய்யறோம், நம்ம அதை எங்கேயோ விட்டுட்டு எங்கேயோ போயிடுறோம். அப்ப திருச்சபையில இப்படியாப்பட்ட ஒரு போதனையும் வழிநடத்தலும் ஆளுகையும் இருக்குமானால் அது ரொம்ப ஆபத்தாய் கொண்டு போய் முடியும். அல்லேலூயா. மூன்றாவது, யேசபேல் சொல்லப்படுகிற ஒரு மனுஷி. யார் இந்த யேசபேல் அப்படின்னு சொல்லப்பட்டா, 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்திலிருந்து 21 வரைக்கும் நீங்கள் வாசிக்குமானால், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, அவர்களை குறித்து போட்டிருக்கோம். வெளிப்பட விசேஷம் 2வது அதிகாரம் 20லையும் போடப்பட்டிருக்கிறோம். இந்த யேசபேல் பழைய ஏற்பாட்டில் யார் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாகால் ஆராதனைக்கு கொண்டு போய் நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி போகிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறாய், கொலை செய்கிறார்.
யாரெல்லாம் ஆண்டவருடைய தீர்க்கதரிசியா இருக்காங்களோ அவர்களை கொலை செய்வதற்கு கட்டளை கொடுக்கிறார். அப்ப முழுமையாய் பார்க்குமானால் இவன் தேவ ஜனங்களை துன்பப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். முதலாவது ஆவிக்குரிய ரீதியில் துன்பப்படுத்துகிறதுக்கு இருக்கிறார். இரண்டாவது சரீரத்தின் மூலமாய் துன்பப்படுத்துவதற்கும் வேதனைப்படுத்துவதற்கும் இருக்கிறார். மூன்றாவது என்ன செய்கிறார்? அவர்கள் யாவரையும் பாவத்துக்குள் தள்ளுவதற்கு நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவர் யாரு என்று நம்ம பார்க்குமானால் இவர் கள்ள தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை மனம் திரும்பி இருக்கிறாங்க சொல்றோம்ல, மனம் திரும்பணும் தான் தேவனை விசுவாசிக்க முடியும். அவர்களை என்ன செய்கிறார்? மேனிபுலேட் பண்ணி அவ பக்கத்து வசீகமாக இழுத்துக் கொள்கிறார். எப்படி வேணாலும் அவர்களை இழுக்க முடியும் என்று சொல்லுகிற காரியத்துக்கு அவ என்ன செய்கிறார்? முயற்சி பண்ணி இழுக்கிறார். எது? காசு கொடுத்தா நீ வந்துருவியா? ஆஸ்தி கொடுத்தா நீ வந்துருவியா? இச்சையை கொடுத்தா நீ வந்துருவியா? பெண்களோட இச்சையை கொடுத்தா வந்துருவியா? எல்லாத்துக்கும் அவன் ரெடியா இருந்தான். அல்லேலூயா. நீங்கள் தேவனை ஆராதிக்க கூடாது, நான் ஆராதிக்கிற தேவனை தான் நீ நீங்க என்ன பின்படுத்த வேண்டும், நான் தான் எல்லாமே, நான் இல்லைனாக்க நீங்க இல்லை அப்படின்னு ஒரு 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 சூழ்நிலையை உருவாக்கின இந்த ஆவி. அல்லேலூயா. இன்றைக்கு சபையில் இந்த ஜெசபெல் ஆவி நிறையாவே இருக்குதுன்னு சொன்னால் நம்ம கேள்வி கேட்போம், ஜெசபெல் ஆவி திருச்சபையில் இருக்குமானால் அப்போ ஆண்டவர் என்ன செய்து கொண்டு? ஐயா, சபையை ஆண்டவர் இரத்தத்தினால் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. ஆனால் சபையில் இருக்கிறவர்கள் இன்றும் இந்த ஆவியை பின்படுத்துகிறவர்களாகவே இந்த ஆவிக்குள்ளே நம்ம இருக்குமானால் நாம் யாவரும் விடுதலையாக்கப்பட்டவர்களாக காணப்படலாம். அல்லேலூயா. விடுதலையாக்கப்பட்டவர்கள் யார் என்றால், திருச்சபை எப்படி ஆண்டவர் இரத்தத்தினால் மீட்டு எடுத்தாரோ அதே போல சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கிறிஸ்து ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கும் போதனைக்கும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஜெசபெல் ஆவி என்று சொல்லப்படும் போது ஆவிக்குரிய மாற்றத்தை திருப்பி பாவத்துக்கு தள்ளுகிறவளாக இருக்கிறார். பொய்யான தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். ஒழுங்கின்மை இருக்கிற வாழ்வாதாரத்தை கெடுக்கிறவராக இருக்கிறார். ஆகினால் பிரியமானவர்களே, 3 அபாயங்கள் திருச்சபையில் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட நான் சொன்னேன். முதலாவது பாலாம். அல்லேலூயா. இந்த பாலாமின் ஆளுகை, எதை வேணாலும் நான் இழக்க ரெடியாக இருக்கிறேன். எதற்கு? நான் நல்லா இருக்கிறது. நீ எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும். அப்போ இந்த ஆளுகை சபையில் இருக்குமானால் இது ரொம்ப ஆபத்தாக இருக்கிறது. இரண்டாவது நிக்கோலித்தன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆளுகை, அதாவது உண்மைத்துவத்தை கெடுக்கும் அளவுக்கும் கிருபையினால் நான் விடுதலையாக்கப்படுவேன் என்று பொய்யான காரியத்தை பரப்புகிற ஒரு ஆவியாக இருக்கிறது. என்ன வேணாலும் செய்யலாம். அல்லேலூயா. மூன்றாவது இந்த ஜெசபெல் ஆவி எல்லா நேரத்திலும் பொய்யான தீர்க்க தரிசனம். எனக்கு தீர்க்க தரிசியை ஓடுறவங்க பின்னால் எவ்வளோ பேர் தெரியுமா? தீர்க்க தரிசி பின்னால் அல்லேலூயா சொல்லிட்டாங்க, எனக்கு இது பண்ணிட்டாங்க, ஆண்டரை என்கிட்ட சொல்லி உங்கள்கிட்ட இது சொல்லிட்டாங்க. அங்கே ஒன்றும் நடக்காதுங்க. உன்னை உசுப்பை ஏற்றுறதுக்கு தான் இந்த ஜெசபெல் ஆவி என்ன செய்யுமா? உன்னை உசுப்பை ஏற்றி கடைசியில் நீ ஒன்றுமே இல்லாமல் போய் விழுவதுக்கு வழிகாட்டியாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நியமிக்கப்பட்ட தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுவது எப்படி இருக்குன்னா, எந்த நிலையாக இருந்தாலும் கர்த்தருக்காக நிலைத்து சத்தியத்தை பேசுகிறவனாய் காணப்படுவார். ஆண்டவரோட தீர்க்கதரிசி உங்களுக்கு வீடு கொடுப்பாரு, காடி கொடுப்பாருன்னு சொல்ல மாட்டாரியா. ஆண்டவரோட தீர்க்கதரிசி, பிரியமானவனே பிரியமானவளே, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, உன் வாழ்வாதாரம் சரியில்லாமல் இருக்குது, உன் வாழ்க்கை எங்கேயோ விட்டு நிற்கிற, எங்கெல்லாம் விட்டுட்ட, எதெல்லாம் விட்டுட்டேன் என்று கணிப்போட கரெக்டாக கர்த்தருடைய குரலை கேட்டு உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறவன் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எல்லா நேரத்திலையும் இந்த 3 ஆவி சபைக்குள் இருக்குமானால் அதுதான் பெரிய ஆபத்து. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு ஓட போதனை ஆளுகை எப்படி தரமா இருக்குது?
ஒவ்வொருத்தரும் அவரை பின்படுத்த வேண்டும். ஏன் அதை அவர் சொல்றாருனாக்க, அவர் எதையும் குழப்படிக்குள்ளாகவும் ஒழுங்கின்மை இல்லாத காரியமாகவும் பொய்யானதும் புரட்டானதும் ஆளுகை செய்வதற்காக கர்த்தர் வரல. ஒவ்வொரு மனுஷனும் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்துகிற ஸ்தலத்துக்கு வர வேண்டும் என்று எண்ணம் உரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ப்ராஃபிட்டும் இல்லையா, எனக்கு இவங்க வந்தாக்க எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லி எண்ணத்தோட கர்த்தருள்ள எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காமல் ஆண்டவராக இயேசு நமக்கு வந்தார். அல்லேலூயா. நம்மளை அளவில்லாமல் நேசித்தவர் ஒருவர் நான், அவர் மாற்றமே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு எடுத்தார். அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு என்ன செய்ய முடியாது, அளவே இல்லை. அவருடைய இரக்கத்துக்கு அளவே இல்லைப்பா. ஒரு மனிதனை எப்படிலாம் மீட்க முடியுமோ அப்படியாய் தேவன் மீட்க வந்தவர். அல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும், நீ சுகமாக இருக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று எண்ணம் கூறியவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. ஆண்டவருடைய போதனையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அல்லேலூயா, ரொம்ப சிம்பிள். அவருடைய போதனை எப்பொழுதுமே அன்பாய் காணப்படும். அல்லேலூயா. The love is the symbol of his teaching. அல்லேலூயா. அவருடைய ஆளுகை அன்பாய் இருக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கிறிஸ்து ஆண்டவர் இந்த உலகம் கொடுக்கிற அன்பை நமக்கு கொடுக்கல, இந்த உலகம் கொடுக்க முடியாத அன்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் அவருடைய வழிநடத்தல் இந்த 3 ஆவியோட ஆளுகை போல இருக்காது. இந்த 3 ஆவியின் ஆளுகை எப்படின்னா, தனக்கு என்னென்ன வேணுமோ, தனக்கு எப்படி இருக்கணுமோ என்ற எண்ணம் குறியதாக இருக்குது. ஆனால் இயேசுவோடைய ஆளுகை எப்படி தெரியுமா இருக்குது? நீங்கள் எல்லாரும் என்னுடையவர்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வர வேண்டும் என்று எண்ணம் குறியவர் தேவன். ஒரு ஆத்துமா கூட அழிந்து போய் விடக்கூடாது என்று எண்ணம் குறியவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லாரும் தேவ மகிமைக்குள்ளாய் பங்கு பெற வேண்டும் என்று எண்ணம் கூறியவர். ஆகையினால் அவருடைய பரிசுத்த இரத்தத்தை அவர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில ஆதி காலத்தில் நம்ம என்ன செய்யறோமா, இரத்த பலியை கொடுத்து பாவ நிவாரணத்துக்காக நம்ம என்ன செய்வோம், மனுஷர்கள் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை வைப்பாங்க. இரத்த பலி என்று சொல்லும் போது ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க. ஒரு பரிசுத்த ரத்தம் அங்க சிந்தப்படும் போதுதான் என் பாவம் கழுவப்படும் என்று பழைய ஏற்பாடுல இருக்கிறவங்க இருந்தாங்க. ஆனா இயேசு வந்து என்ன சொன்னாரு, இனி பாவம் பலி செலுத்தாத, உலகத்துக்கு பரியுந்தமாக நானே பலியாய் இருக்கிறேன். என் ரத்தமே இந்த பூமியில சிந்தப்பட்டிருக்குது. என் ரத்தம் அநேகர் பாவங்களை மன்னிக்கவும் புதிதாக்கவும் பரலோக வாசல் கதவை உனக்கு திறக்கவும் இதோ சிந்தப்பட்டிருக்குது. உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய். கிறிஸ்து ஆண்டவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார் என்று நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 ஆவிகள் இருக்குது சொன்னனே, இந்த 3 ஆவிகளை போல அல்ல. அதிகாரம் ஆவி, பணத்தை பறிக்கொள்கிற ஆவி, எல்லா இச்சையும் பெற்றுக்கொள்கிற ஆவி இல்லையா. தேவ பரிசுத்த ஆவி எப்படியாப்படுத்துமா, பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு ஆவியை நமக்கு ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய போதனை எது தெரியுமா, நீயும் நானும் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா. எந்த பிடிமானத்தில் நீ இருந்தாலும் சரி, நான் உன்னை விடுதலையாக்க இருக்கிறேன் என்று நம்பிக்கை கொடுத்தவர் தான் இயேசு. அல்லேலூயா. அந்த 3 ஆவி தனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கொள்ளுகிறதுக்கு திட்டம் போட்டுச்சு. ஆனால் இயேசு ஆண்டவர் நமக்கு உண்டாக்கின தேற்றவாளன் ஆவி சகல சத்தியத்திலும் நடத்த வல்லவராக இருக்கிறது. ஆண்டவரே சொல்லுகிறார்ல, தேற்றவாளன் பிதாவான சொன்ன மாதிரி நான் போன பிறகு உங்கள் இடத்துல வருவார். அவர் உங்களுக்கு எல்லா சத்தியத்தையும் சொல்லி நான் கற்றுக் கொடுத்ததையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்பதாயா சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. சத்தியம் என்று சொல்லும் போது சத்தியமாக இருக்கிறவர் நம்மளை கற்றுக் கொடுத்தாதான் மெய்யான விடுதலையை காண முடியும். அல்லேலூயா. சத்தியம் இல்லாதவர்கள் நம்மளை சத்தியத்தில் நடத்த முடியாது. ஆகையினால் பிரியமானவர்களே, எது சத்தியம்? தேவ வார்த்தை சத்தியம். What is truth? The word of God is the truth. What is truth?
ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ட்ரூத். அல்லேலூயா. சத்தியம் என்பது அது. இயேசு ஆண்டவர் தாயா அந்த சத்தியம். சத்தியத்துக்கு ஆண்டவருக்கு நம்ம சிம்போலிக்காக காமிச்சினா அது இயேசு கிறிஸ்து தான், வேற யாருமே நீங்கள் காமிக்க முடியாது. ஏன்னா உண்மையும் உத்தமமும் சரிசமமாகவும் எல்லா ரீதிக்கும் எல்லாவற்றுக்கும் தேவன் முன்னுதாரணமாய் இருந்து நம்மளை நடத்துகிறதை போல இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். You can go this way, you can go that way. This is what the people in the world today thinking. But there is only one way, Christ Jesus. Hallelujah. There is no other way for you to enter to the kingdom of God. Only through Christ Jesus. No one can go to the Father except me, said Jesus Christ. Hallelujah. That is the things that God teach and show to the people. If you want to come to the Father, you have to come through me, God say. ஆண்டவர் சொல்கிறார், நீ பிதாவின் இடத்துல போகணும்னா நீ ஏன் மூலமாக தாங்க போக முடியும், நீ தனியாக போக முடியாது. You cannot go by your alone. The door will never open. The Bible is very clear. Hallelujah. The Bible says Christ Jesus is the door for everyone, and anyone enter to the door will be saved. அந்த வாசல் வழியா யாரெல்லாம் போகிறார்களோ அவர்கள் மீட்கப்படுவார்கள், அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். சங்கீதக்காரன் சொல்றான், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அவர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். எஸ், தண்ணி மேல நடக்கிறது சாத்தியமா? நடக்க முடியுமா? உங்களை நடக்க சொல்ல நடப்பீங்களா? மூழ்கிடுவீங்களோட பயம். அல்லேலூயா. ஒன்று. இரண்டாவது, தண்ணிக்குள்ள என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, என்ன ஆபத்து உள்ளே அடங்கி இருக்கிறது தெரியாது. அல்லேலூயா. நான் எப்படி உள்ள போறது? திடீர்னு முதல்ல வரலாம், திடீர்னு எதாவது விஷ பாம்புகள் ஏதோ வந்து என்ன தாக்கிடலாம். பார்க்க அமைதியா இருக்கு தண்ணி. அல்லேலூயா. இந்த உலகம் சொல்லும், அமைதியா இருக்க தண்ணியை கண்டு ஏமாந்துடாதீங்க, அதுக்குள்ள பெரிய பெரிய ஆபத்து இருக்கும். அல்லையா, ஓடுற தண்ணியை நம்பிடலாம், அமைதியா இருக்கிற தேங்கிற தம்பி நம்பிடாதீங்க, அதுக்குள்ள ஆழங்கள் இருக்கலாம், பல காரியங்கள் அடங்கி இருக்கலாம். ஆகிய ஜாக்கிரதையா இரு என்று உலகம் சொல்லும். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கர்த்தர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். பிரியமானவர்களே, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகும்போது அமர்ந்த தண்ணீருக்குள்ளாக உலகம் சொல்லுது, ஜாக்கிரதையா இரு, நீ மூழ்கிடுவ, நீ ஆபத்தில் விழுந்துருவேன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தண்ணீர் அமைதியாக இருந்தாலும் நான் உன்னை கொண்டு போய் சேர்க்க வல்லவராயிருக்கிறேன். நீ கடைசி வரைக்கும் எனக்காக நிற்குமானால், உண்மையா இருந்தே ஆனால் உன் கிரீடம் உனக்கு சொல்றாரு. அதுதான் அர்த்தம். நான் உன்னை ஆயத்தப்படுத்தினேன், நான் உன்னை உருவாக்குனேன், நானே உனக்கு வழிகாட்டியா இருக்கிறேன், நானே உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் மரித்த பிறகு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாழும் போது போய் சேருவதற்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. மரித்த பிறகு போய் சேருவோம் சொல்லி நீங்க என்னதான் டிராமா போட்டாலும் இல்லைன்னா இல்லைதான். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், ஒருவன் கிறிஸ்து ஆண்டவர் என்று சொந்த இரட்சகர் என்று அவன் அறிக்கை செய்யாமல் ஒருவனும் தாண்டி பரலோகத்துக்கு போக முடியாது. இட்ஸ் வெரி கிளியர். நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, என்னுடைய வழிகாட்டியாக இருக்கிறவர் ஆண்டவர். பாலாமின் ஆவி எனக்குள்ள இருக்குதா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எடுத்து போட்டுருங்க. ஐயோ எனக்கு தெரியாமல் போச்சே. நிறைய பேருக்கு அப்படி தான் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு தெரியாமல் போச்சே, இது இந்த ஆவி, எனக்கு தெரியாமல் போச்சே, இது ஜெசபேல் ஆவி, எனக்கு தெரியாமல் போச்சே, இது நிக்கோத்தின் ஆவி, இது நிக்கோத்திலனோட ஆவி தான் நிறையா இருக்குது. எல்லாமே சம்பந்தம், எல்லாம் ஓகே, எவ்ரிதிங் ஓகே. இந்த ஆளுகைக்குள்ளாக இருக்கும், எவ்ரிதிங் ஓகே, கேன்லா, நோ ப்ராப்ளம், காட் வில் forgive you. எஸ், some people do not know they are stuck in that kind of influence. அதான் ஆண்டவர் சொல்றார், இவைகளை யாவரையும் நான் வெறுக்கிறேன் சொல்றார். என்னுடைய போதனை எவ்வளோ சிம்பிளா உங்களுக்கு வந்து சொன்னேன். அன்பு, பிறரை நேசி, அல்லேலூயா, உண்மையாயிரு, உத்தமனாயிரு, அல்லேலூயா, வழிகாட்டியாயிரு, நான் உனக்கு கொடுத்த போதனைக்கு கீழ்படி, உன்னை தாழ்த்து, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, மனம் திரும்பு, உலகம் எங்கும் போய் என் சுவிசேஷத்தை அறிவி. அல்லேலூயா.
இதை ஆண்டவர் எவ்வளவு இயல்பா சொன்னார். ஆண்டவரோட எண்ணம் என்னன்னா எல்லாரும் காப்பாற்றப்படணும். ஆண்டவரோட எண்ணம் என்னன்னா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரோட எண்ணம் என்னன்னா நான் இவர்களை படைத்தேன். அல்லேலூயா. நான் இவர்களை படைத்தேன், படைத்த நான் இவர்களை நான் மீட்பேன். அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. யார் எக்கடு போனா நீங்க என்ன செய்றீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு எண்ண முடியவர் இல்லை ஆண்டவர். அப்படி இருந்தாரு சொன்னா அவர் ரத்தத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கவே மாட்டார். அவருடைய குமாரனை நம்மளுக்கு பரிசாய் கொடுத்திருக்கவே மாட்டார். ஐயா, இவ்வுலகத்தை இவ்வளவாய் நேசிக்கிறார் சொல்றாரு. காரணம், உலகத்தில் இருக்கிற ஆசை பந்தங்கள் கத்தர் நேசிக்கிறார் நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு மனுஷனை உண்டாக்கின தேவன் நேசிக்கிறார் ஐயா. அவருடைய நேசத்துக்கு அளவே இல்லை. அந்த அளவே இல்லாத அதிகாரத்தின் காரியத்தை தான் அவருடைய ஒரே குமாரனை நமக்கு கொடுத்தார். அந்த குமாரனுக்கு தெரியும், நான் இந்த பூமிக்கு வந்தா இந்த நாட்கள்ல இப்படியா என்னை என்ன செய்வார்கள், அவமானப்படுத்துவார்கள். இப்படியா என்னை அடித்து என் உடம்பை கிழித்து நார் நாராய் கிழித்து என்னை அவமானப்படுத்துவார்கள். ஆணியால் என்னை அடிப்பார்கள், முள்முடி என்னை சுமத்து வைப்பார்கள், சிலுவையை சுமக்க வைப்பார்கள். நானோ தாகம் தாகம் என்று சொல்லி அந்த எருசலேம் வழியில் நடந்து போவேன், அந்த பாரத்தை சுமந்து நடந்து போவேன். என் உடம்பில் இருக்கிற கடைசி மூச்சு வரைக்கும் என் ரத்தம் தாரத்தாரையாய் ஊற்றும். அந்த வலி, அந்த வேதனை, அந்த நெருக்கம் யாவற்றையும் தாங்க வேண்டும் என்று அறிந்த ஒரே தேவன் தான் இயேசு. பரவாயில்ல, அந்த சிலுவைக்கு ஏத்தன அந்த நொடியில் அவர் சொன்ன முதல் வார்த்தையா, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார் என்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த ரத்தம் உனக்கும் எனக்கும் என்றைக்கும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 3 ஆவி சபையில இருக்குது. இதுதான் ஆண்டவர் இருக்கிறேன்னு சொல்றார். தேவ ஆவியை சபையில நிரப்பப்பட்டுச்சுன்னா எழுப்புதல் தானாகவே உண்டாகும். அல்லேலூயா. இங்க நிறைய பேர் எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும். 3 மாடி ஆளுகையின் ஆவியை சபைக்குள்ள வைத்துக்கொண்டு என்ன எழுப்புதலை எதிர்பார்க்குறீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க எழுப்புதல் ஆராதனை செய்ய போகிறோம். எழுப்புதல், நான் ஒன்று கேட்குறேன், எழுப்புதல் ஆராதனைன்னு கூவிக்கொண்டு நீ விற்கிறிய, அப்போ இவ்வளோ நாள் நீ தூங்கி கொண்டு இருக்கிறியா? தூக்க மயக்கத்தில் இருக்கிறியா? எழுப்புதல் என்ன தெரியுமா? என்றைக்கு ஒரு கிறிஸ்தவனாக அவன் காணப்படுகிறான், என்றைக்கு பரிசுத்த ஆவியினால் அவன் தொடப்பட்டு கழுவப்பட்டு மாற்றம் அடைகிறானோ, அவனுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கிற ஆத்துமா கர்த்தருக்குள் பலனுடையதாய் எழும்ப நிற்கும், சேனையாய் எழும்பி நிற்கும். ஐயா, அதுதாயா எழுப்புதல். 1000 பேரை கூட்டி லப 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 கத்துறதுனால எழுப்புதல் ஐயா. எழுப்புதல் என்பது என்ன தெரியுமா? கை வைக்கிற இடமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறும். கால் மிதிக்கும் இடமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். உன்னுடைய எழுப்புதல் திருச்சபைக்குள்ள குண்டு சட்டியில குதிரை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். இதுக்கு பேர் எழுப்புதலா? எழுப்புதல் என்ன தெரியுமா? தேசம் திரும்பும். அல்லேலூயா. இந்த தேசம் முழங்கால் படி இருக்கும். இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உடையவர் என்று காரியங்கள் விளங்க ஆரம்பிக்கும். எங்க நம்ம சத்தம் கொடுக்கிறோம்? எங்க திரும்ப நம்ம சத்தம் கொடுப்போம்? சபைக்குள்ள, 4 சவுத்துக்குள்ள, இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங்கில் கூச்சலை போட்டு கத்தி கொண்டு தான் இருக்கிறோம். தவிர கிறிஸ்து ஆண்டவரை குறித்து மகிமையான காரியங்களை நாம் பார்த்து செயல்படுகிறதை விட்டு விடுகிறோம். காரணம், அந்த 3 ஆவியினால, அந்த 3 ஆளுகையினால இந்த 3 காரியம்தான் திருச்சபைக்குள் அதிகமாய் காணப்படுகிறது. இதை தான் ஆண்டவர் சபையை கண்டு சொல்லுகிறார், இதை நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நீயோ தேவனை நேசிக்கிறார் சொல்லிக்கிட்டு இருக்கிற. தேவன் இப்படியாப்பட்ட ஆளுகையின் ஆவிகளை சபையில் இருக்குமானால் அதை வெறுக்கிறேன்னு சொல்றார். என் சபை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்தமாக இருக்கணும் ஐயா. தேவ சபை எப்படி தெரியுமா இருக்கணும்? உலகத்தோட ஒட்ட வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும். தேவ சபை எப்படி தெரியுமா இருக்கணும்? பரிசுத்தத்தை கடைபிடிக்கிற சபையா இருக்கணும். தேவ சபை எப்படி தெரியுமா இருக்கணும்? பிறரை புறம்குறாத சபையாய் மாற வேண்டும்.
தேவ சபை எப்படி தெரியுமா இருக்கணும்? எந்நேரமும் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சபை எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? தேவ வசனத்தை தாங்கி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வெளிப்பட விசேஷம் 22வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களோ இதை தியானம் பண்ணுகிறவர்களோ பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டும் என்றால் நான் முதல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வெளிப்பட புத்தகத்தில் 22 வாசிக்க கேட்போம். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அவன் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவர் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்றாரு. அவனுடைய கிரியைகளின்படி, அவனுடைய கிரியை. போய் பேசுறியா? ஏமாத்துறியா? உண்மையா நிக்கிறியா? நீதியா நிக்கிறியா? அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஒருத்தரும் இதிலும் தப்ப முடியாது. அல்லேலூயா. எந்த ஆவியில நீ மாட்டிக்கொண்டிருக்கிற? பாலாம் ஆவிக்குள்ளாய் மாட்டிக்கொண்டிருக்கிறாயோ? நிக்கோலேத்தின் ஆவிக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறாயோ? ஜெசபேல் ஆவிக்குள்ளாய் மாட்டிக்கொண்டிருக்கிறாயோ? எந்த ஆவியில மாட்டிக்கொண்டிருக்கிற? இன்னைக்கு சத்தியம் உனக்கு விளங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட 3 ஆவி சபைக்குள்ளாய் இருக்கிறது என்று. இவர்களை விட்டு வெளியே வா, மனம் திரும்பு. இயேசு ஆண்டவர் கொடுத்த போதனைக்குள்ளாய் வந்து நில்லு. தேவ ஆண்டவர் வழிநடத்தக்குள்ளாய் வைத்திருக்கிற வழியில வந்து நில்லு. உன்னை ஒப்புக்கொடு. அதுக்கு தூங்காத. போதும், தூங்குனது போதும். நல்ல 3 நேரம் சாப்பாடு, நல்ல தூக்கம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில குறிக்கோள் வைக்குமானால் தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வழி நடத்தலுக்குள்ளாய் நம்ம இழந்து போய் விடுவோம். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. மனம் திரும்புவோம். அல்லேலூயா. அந்த தூய அன்பை சுமக்கிறவளாகவும் அந்த திவ்யமான பிரசன்னத்தை சுமந்து நடக்கிறவர்களாகவும் கிறிஸ்து ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து வாழ்வாதாரம் முழுவதும் நடந்து சாட்சி கொடுக்கிறவர்களாகவும் நாம் யாவரும் ஒப்புக் கொடுப்போமாக. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த காலை பொழுதலப்பா உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகதா. பரிசுத்தமும் உன்னதமும் மகிமையும் மகத்துவம் நிறைந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை பொழுதுல கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியினால எங்களை ஒவ்வொருத்தரும் நடத்தும்படி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சத்தியத்தில் நடப்பதுக்கு சில நேரத்தில் கடினமாக இருக்குமானால் எங்கள் கால்களுக்கு பலனையும் எங்கள் இருதயத்துக்கு உற்சாகத்தையும் கொடுத்து தேவரீர் எங்களை நடத்தும்படி சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த 3 ஆளுகைக்குள்ளாய் இருக்கிற இந்த ஆவிக்குள்ளாய் நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு எங்களை விடுவிப்பீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை பொழுதுல அப்பா இதோ எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறவனாகவும் எல்லாத்தையும் திருப்பிக் கொள்கிறவனாகவும் எல்லாத்தையும் ஒழுங்கின்மையாக நடத்துகிறவனும் இல்லாதபடிக்கு எல்லா நேரத்திலையும் கிறிஸ்து ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை உண்டாக்கினாரே அந்த வழியிலே நடக்க, அவருடைய வார்த்தையை கூட்டாமலும் குறைக்காமலும் பேசுவதற்கும், அந்த பரிசுத்த வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படியாய் பரிசுத்த வாழ்வாதாரத்தை நான் நடத்துவதற்கு ஒப்பு கொடுப்பதற்கும், என்னை யாரும் ஆளுகை செய்யாதபடிக்கும் நானும் யாரை ஆளுகை செய்யாதபடிக்கும் வாழ்வதற்கு, எல்லா நேரத்திலும் பரிசுத்த பாதையில நிலை நின்று நடத்துவதற்கு, இறுதியாய் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தினாலும் வார்த்தையினாலும் வழிநடத்தல் மூலமாகவும்
அந்த திவ்ய வல்லமை இன்னொருடைய வாழ்க்கையை தொட்டு பலனடைய விடுதலையாக்கப்படுவதற்காகவும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இந்த காலை பொழுதுல உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் திருச்சபையை மீட்க இயேசுவின் நாமத்தில் சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீ சகலத்தையும் செய்கிறவர், நீ சகலத்தையும் உண்டாக்கினவர். இந்த காலை பொழுதுல எங்கள் குற்றங்கள் அக்கிரமங்களை மன்னியும். என்னுடைய வருகை சமீபமாக இருக்குது என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். சேனைகள் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகள் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகள் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே மாறாத இயேசுவின் நாமத்தில் சொல்லி கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.